ஓம் நமச்சிவாய. சிவசிவ என்று சொல்லச் சொல்ல தீவினைகள் யாவும் அகலும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அந்த சிவபெருமானின் கருணை கண்ணீரில் இருந்து உருவான அரிய பொருள் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? அக்கண்ணா பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஆராயப் போகும் பொருள் சாதாரணமானது அல்ல. கலைத்துறையிலிருந்து அரசியல் வரை, அனைத்து விதமான பிரபலங்களிலிருந்து தொழிலதிபர்கள் வரை இதனால் பயனடைந்துள்ளனர் என்றால் அது மிகையாகாது. ஆனால் அவர்கள் அணிந்திருப்பது எந்த முகி என்று பெரும்பாலோருக்கு தெரியாது. ஏன் சிலருக்கு ருத்ராட்சை அணிந்தவுடன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுகிறது? ஏன் சிலருக்கு எந்த பலனும் தெரியவில்லை? நாம் பெரும்பாலான கலைத்துறையினரையும் தொழிலதிபர்களையும் அரசியல் பிரமுகர்களையும் மேடையில் தோன்றும் பொழுது இந்த ருத்ராட்சையுடன் பார்த்திருப்போம். அவர்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு பின்னால் இந்த ருத்ராட்சையின் பங்கு என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் காண்போம். மேலும் ருத்ராட்சத்தின் வகைகளையும் அது ஒவ்வொன்றின் அர்த்தங்களையும் அது கொடுக்கும் அபரிவிதமான பலன்களையும் இந்த காணொளியில் நாம் விளக்கப் போகிறோம். மேலும் காணொளியின் இறுதியில் அசல் ருத்ராட்சையை எவ்வாறு கண்டறியலாம் என்பதையும் விளக்கப் போகிறோம். எனவே இந்த காணொளியை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். முதலில் ருத்ராட்சம் என்றால் என்ன? முகி என்ற சொல்லின் பொருள். முகி என்பது சமஸ்கிருதத்தில் முகம் என்று பொருள். ஒரு ருத்ராட்சையின் முகத்தை எவ்வாறு கண்டறிகிறார்கள்? ருத்ராட்சையின் மேற்பரப்பில் காணப்படும் இயற்கையான கோடுகளே இந்த முகிகளை கண்டறிய பயன்படுகிறது. ஒவ்வொரு முகியும் ஒரு தனித்துவமான தத்துவத்தையும் அதன் சக்தியையும் உணர்த்துகிறது. அனைத்து ருத்ராட்சங்களும் எல்லோருக்கும் பொருந்தும் என்பது தவறான கருத்து. சிலவை பொதுவாக அணியத்தக்கவை, சிலவை மிகவும் அரிதானவை, குறிப்பிட்ட தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுபவை. இப்போது 1 முதல் 14 முகி வரை உள்ள ஒவ்வொரு ருத்ராட்சையின் பலன்களையும் அது யார் யார் அணிய வேண்டும் என்ற விவரத்தையும் நாம் காண்போம். ஒரு முகி கொண்ட ருத்ராட்சையை ஏகமுகி என்கின்றனர். இது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனின் ரூபமாக தோன்றுகிறது. ஆளுமை திறன் மற்றும் மோட்சம் தரும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து 2 முகி. இதை அர்த்தநாதீஸ்வரரின் வடிவம் என்று கூறப்படுகிறது. இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் மன அமைதிக்கும் சிறந்த இல்லற வாழ்க்கைக்கும் உதவுகிறது என்று நம்பப்படுகிறது. 3 முகி கொண்ட அக்னி தேவனின் ரூபம். கடந்த கால பாவங்களை நீக்கவும் தன்னம்பிக்கையை பெருகவும் இது உதவும். அடுத்து 4 முகி கொண்ட பிரம்மனின் ரூபத்தை விளக்கும் ருத்ராட்சை. இது மாணவர்களுக்கு ஞான சக்தியையும் அறிவாற்றலையும் கல்வியில் சிறக்கவும் இது உதவுகிறது என்று நம்பப்படுகிறது. 5 முகி அதாவது பஞ்சமுகி என்று அழைக்கப்படும் ருத்ராட்சை. இதுதான் காலக்னி ருத்ரன் அனைவரும் அணியக்கூடியது. இரத்த அழுத்தம் சீராகும், எப்பொழுதும் நமக்கு மன அமைதியை கொடுக்கும் ருத்ராட்சை. அடுத்து 6 முகி கொன்ற அந்த 6 முகனின் ரூபத்தை விளக்கும் ருத்ராட்சை. இதை அணிபவர்களுக்கு தடைகளை உடைத்து நில சம்பந்தப்பட்ட யோகங்களை தரும் ருத்ராட்சை. இது வழக்குகளில் வெற்றி காணவும் எடுத்த காரியத்தை வெற்றி பெறவும் இந்த ருத்ராட்சை அணிகின்றனர். 7 முகி கொண்ட மகாலட்சுமியின் ரூபத்தை உணர்த்தும் ருத்ராட்சை. இதை வறுமை நீங்கவும் செல்வம் சேரவும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகவும் இதை அணிகின்றனர். அடுத்து 8 முகி கொண்ட விநாயகரின் ரூபத்தை உணர்த்தும் ருத்ராட்சை. எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்க இது மிகவும் அவசியம். அடுத்ததுதான் மிகவும் முக்கியமானது. இப்போது 9 முதல் 14 வரை உள்ள ருத்ராட்சையை பார்க்க போகிறோம். இவை ஒவ்வொன்றும் அபாரமான சக்தியை கொண்டவை. குறிப்பாக 11 மற்றும் 14 முகி யார் யாருக்கு தெரியுமா? 9 முகி துர்க்கையை உணர்த்துகிறது, பயத்தை போக்கி துணிச்சலை தருகிறது. 10 முகி கொண்ட ருத்ராட்சை மகாவிஷ்ணுவின் ரூபத்தை விளக்குகிறது. இது தீய சக்திகள் மற்றும் செய்வினைகளில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. 11 முகி கொண்ட ருத்ராட்சை. இது அனுமனின் ரூபத்தை உணர்த்துகிறது. காரிய சக்தியையும் போக்குவரத்தை பாதுகாக்கவும் மன உறுதியையும் தரும். 12 முகி கொண்ட ருத்ராட்சை சூரியனின் ரூபத்தை உணர்த்துகிறது. சமூகத்தில் அந்தஸ்து, புகழ் மற்றும் அதிகாரத்தை பெற்று தரும்.
13 முகி கொண்ட ருத்ராட்சை. இது காமதேவனின் ரூபமாக கருதப்படுகிறது. வசீகர சக்தியையும் இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லாதவர்களுக்கும் இதை பரிந்துரைக்கின்றனர். 14 முகி கொண்ட ருத்ராட்சை. இது அனுமனின் விஸ்வரூபத்தை உணர்த்துகிறது. இதுவே தேவமணி என்றும் அழைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் சாதாரணமாக எங்கேயும் கிடைக்காது. தெளிவான முடிவு எடுக்கும் திறனை வளர்க்கும் என நம்பப்படுகிறது. அடுத்து ராசியின் அடிப்படையிலான யார் யார் எந்தெந்த ருத்ராட்சையை அணியலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை கொண்டவர்கள் 3 முகியையும், ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் 6 முகியையும், மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் 4 முகியையும், கடகம் 2 முகியையும், சிம்மம் 12 முகியையும், தனுசு மீனம் 5 முகியையும், மகரம் கும்பம் 7 முகி கொண்ட ருத்ராட்சையும் அணியலாம். ஆனால் இவை கட்டாய விதிகள் அல்ல. இது தனிநபர்களின் தேவையே முதன்மையானது. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த முகி ருத்ராட்சை சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போது நமது காணொளியின் முக்கியமான பகுதிக்கு வந்துள்ளோம். இந்த ருத்ராட்சையில் போலி எது, அசல் எது என்று எப்படி கண்டறியலாம் என்பதை காண்போம். சந்தையில் பிளாஸ்டிக் மற்றும் மரக்கட்டைகளில் போலி ருத்ராட்சங்கள் செய்து விற்கப்படுகின்றன. அதை எப்படி கண்டுபிடிப்பது? முதலில் தண்ணீர் சோதனை செய்து காணலாம். அசல் ருத்ராட்சம் தண்ணீரில் மூழ்கும். ஆனால் சில சமயம் பழைய ருத்ராட்சங்கள் மிதக்க வாய்ப்புள்ளது. ருத்ராட்சத்தின் உள்ளே ஒரு விதை இருக்கும். அந்த விதையை கொண்டே நாம் அதை அசல் ருத்ராட்சையா அல்லது போலி ருத்ராட்சமா என்று கண்டுபிடிக்க உதவுகிறது. ருத்ராட்சம் அணிவது உங்கள் விதியை மாற்றும் ஒரு முயற்சி. அது சரியான முறையில் நம்பிக்கையோடு அணியுங்கள். என்றுமே இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சேர்ந்து மட்டுமே ஒருவரை வாழ்க்கையின் வெற்றி எனும் கோபுரத்தில் அமர வைக்கும். எனவே அதை புரிந்து கொண்டு உங்களது தன்னம்பிக்கையும் விட்டுவிடாமல் இறை நம்பிக்கையுடன் சேர்ந்து பயணியுங்கள். வெற்றி நிச்சயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய.